வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 76. பகுதி 11. மாசி. வாசிப்பது சந்தீப். மாசி முதல் நாள் படைப்போன் பொழுதில் இந்திரபிரஸ்தத்திலிருந்து அரச அகம்படையினரும் அணிப்படையினரும் அஸ்தனபுரி நோக்கி எழவேண்டுமென்பது உருக்கப்பட்டிருந்தது. சௌனகரும் சிற்றமைச்சர்கள் சுரேசரும் சுஷமரும் அமைச்சு மாளிகையில் அதற்கான ஆணைகளை விடுத்துக் கொண்டிருக்க அரண்மனை முற்றங்களில் தேர்கள் அணிகொண்டன. படைவீரர்கள் கவசங்களும் படைக்கலங்களுமாக நிறைவகுத்து கோட்டை முகப்பில் கூடினர். பரிசும் வரிசையும் கொண்ட பெட்டகங்கள் வண்டிகளில் ஏற்றப்பட்டு படகுகளில் அழைக்கப்பட்டன. யமுனையில் 18 அணிப்பெரும்படகுகள் அரச கொடிகளுடன் துறையணிந்திருந்தன. இரவெல்லாம் தருமன் தன் மஞ்சத்தரையில் துயிலாதிருந்தார். முன்னிரவில் இந்திரபிரஸ்தத்தின் நகர் மையத்தில் அமைந்த மின்கதிரோன் ஆலயத்தில் வணங்கி மலர் பெற்று வெளிவந்தபோது சௌனகர் புலரியில் குடித்தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வணங்கி விடைகொள்ள பொழுதிருக்காது. அரசே, இப்போதே அச்சடங்குகளை முடித்துவிடுவது நன்று என்றார். ஆம், நானும் அவ்வாறே எண்ணினேன். இளையோர் எங்கே என்றார். நகுல சகதேவர் ஆலயத்திற்கு கிளம்பிவிட்டனர் என்றார் சௌனகர். பிறர் என்றார். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. தருமன் தலையசைத்துவிட்டு நடந்தார். வைதிகர் குழுவுடனும் அமைச்சர்களுடனும் சென்று 7 எல்லைக் கொற்றவை ஆலயங்களிலும் 8 திசைக்காவலர் ஆலயங்களிலும் 16 உருத்திரர்களின் ஆலயங்களிலும் பூசை முறைகளை முடித்து நள்ளிரவில்தான் அரண்மனைக்கு மீண்டார். களைத்துப் போய் உணவருந்த அமர்ந்தார். சௌனகரிடம் பீமனையும் அர்ஜுனனையும் சென்று பார்த்து காலையில் அவர்கள் சித்தமாக இருக்க வேண்டுமென்று மீண்டுமொரு முறை சொல்லி வையுங்கள். ஓலைகள் எதுவென்றாலும் என்னிடம் கொண்டுவர தயங்க வேண்டியதில்லை என்றார். 3 நாழிகை பொழுது தாங்கள் துயில முடியும் அரசே என்றார் சௌனகர். ஆம், நான் உடனே மஞ்சத்திற்கு செல்ல வேண்டும். படகில் என்னால் சீராக துயில முடிவதில்லை என்றார் தருமன். மஞ்சத்தரையில் நுழைந்தபோது மறுகணமே துயின்று விடுவோம் என்றே எண்ணினார். வெண்பட்டு விரிப்புடன் இறகுச்சேக்கை மஞ்சம் பொதுமணல் பரப்பென காத்திருந்தது. திறந்த சாளரத்தினூடாக காற்று திரையசைத்து உள்ளே வந்தது. தனிச்சுடர் அமைதி என நின்றசைந்தது. மஞ்சத்தில் அமர்ந்து கால்களை நீட்டிக்கொண்டு எப்போதுமென பாண்டுவின் பாதங்களை விழிக்குள் நிறுத்தி தந்தையே, தெய்வங்களே என்று நீள்மூச்சிரிந்தபின் படுத்தார். வெகுநாட்களாக தன் மஞ்சத்தரையில் தனித்து உறங்குவதே அவர் வழக்கம். திருப்பதி அவருடனிருக்கும் மாதங்களிலும் கூட தன் இரவின் தனிமையை பேணிக் கொண்டார். தனிமை அமைதி என்றாகி சூழ்ந்து கொள்கையிலேயே துயில் அவர் மேல் படரும். பெரும்பாலான நாட்களில் பின்னிரவின் குளிர் உடலை தொடும் வரை நூல் தேரவோ தனக்குத்தானே என நாற்களமாடவோ செய்வது அவர் வழக்கம். பகடையற்ற யவன நாற்களமே அவருக்கு உகந்தது. பனி அறையில் மரத்தூண்களை குளிர்ந்து விரைக்கச் செய்திருந்தது. அனைத்து மரப்பரப்புகளும் ஈரமாக இருப்பதைப் போன்ற மயக்கு எழுந்தது. வெளியே மரங்களில் இலைகளிலிருந்து பனித்துளிகள் சொட்டிக் கொண்டிருக்கும் ஒலி கேட்டது. பிரம்மாண்ட பேரரு கொண்ட அன்னை விலங்கின் அடிவயிற்றில் ஒட்டி அதன் நரம்பு துடிப்புகளை கேட்டுக் கொண்டிருப்பது போல. கரிய விலங்கு ஒளிரும் 10,000 விழிகள் கொண்டது. அவ்வப்போது உடல் சிலிர்த்து அசைந்து வெம்மூச்சு விடுவது. இருளில் நெடுந்தொலைவு வரை கேட்ட ஒலிகளை செவி கூர்ந்தார். நகரம் எப்போதும் முழுமையாக துயில்வதில்லை. இரவடங்குகையில் அதன் ஒலிகள் மாறுபட்டபடியே செல்லும். பின்னிரவில்தான் அங்காடிகளுக்குரிய பொதி வண்டிகள் நகர் நுழைவது வழக்கம். அத்தெருகளின் குளம்போசை நகரத்தின் கல்பாவிய தெருக்களில் எழுந்தபடியே இருக்கும். இரவில் நகரில் அமைந்த 10,000 கொடிகள் காற்றில் படபடக்கும் ஒலி தெளிவாக கேட்கும். இரவு மட்டுமே எழும் பெரும் சிறைப்பறவை கூட்டம் போல. எண்ணிக்கொண்டது என யமுனையிலிருந்து எழுந்து நகர்மேல் சூழப் பறக்கும் காற்று புழுதிகலந்த பாசிமணத்தை காற்றில் நிறைக்கும். அங்காடிகளிலிருந்தென்றால் மட்கிய மலர்களும் தழைகளும் மடித்த எண்ணெயும் சுண்ணமும் கலந்த மணம். சுழன்று ஆலயங்களிலிருந்து வந்ததென்றால் அகிலும் அரக்கும் கலந்த தூப மணம். அங்காடி வெளி முழுக்க கட்டப்பட்டிருக்கும் தோற்கூரைகளை காற்று உந்தி எழுப்ப அவை உருண்டு புடைத்து பின் அமையும் ஒலி. அரண்மனையின் பல 100 தாள்கள் குலுங்கும் ஒலி. கதவுகள் முனகி திகிரியில் சுழன்றமையும் வலியோசை.
மிகத் தொலைவில் யமுனையின் அலைகள் கரையை அறையும் ஒலிகூட கேட்பது போல் தோன்றியது. களிரின் பிளிரல் போல கொம்போசை எழுப்பியபடி கலம் ஒன்று படித்துறையில் இருந்து கிளம்பியது. அதன் பெரும்பாய்கள் ஒவ்வொன்றும் எழுந்து புடைத்து கயிறுகளை இழுத்து விம்மி அதிர்வதை கேட்டார். அதன் கொடிகள் காற்றில் எழுந்து துடித்தன. அவற்றின் மேல் சேக்கை அடைந்திருந்த பறவைகள் கலைந்து இருளில் எழுந்து சிறகடித்து குழம்பி கரை நோக்கிச் சென்றன. அது விலகிய இடத்தில் அடுத்த கலம் இறங்குமுகத்தில் பிளிறியபடி அணைந்தது. அதிலிருந்த மாலுமிகளின் குரல்களை கேட்க முடிந்தது. சிறிய கொம்புகளும் சங்குகளும் ஒலித்தன. களிறுகள் இழுத்துச் சுழற்றும் எடைத்துலாக்களின் புரிமுள் உருமியது. ஒலிவடிவில் மொத்த நகரத்தையே அவர் பார்த்துக் கொண்டிருந்தார். செவியறியாத ஒலிகள். கேட்கும் ஒலித்துளிகளை நெஞ்சுக்குள் எஞ்சிய ஒலியால் நிரப்பி முழுமை செய்து அவர் வரைந்தெடுத்து பரப்பிய அப்பெருநகரம் உண்மையில் எங்குள்ளது? எத்தனை நகரங்களாக அது ஆடிப்பரப்பிலென தன்னை பெருக்கிக் கொண்டிருக்கிறது இப்போது? எழுந்து சென்று சாளரம் வழியாக வெளியே தெரிந்த அரண்மனையின் செண்டுவெளி முற்றத்தை நோக்கி நின்றார். அதன் மறு எல்லையில் கொற்றவை ஆலயத்தின் மேல் முப்புரிவேல் பதித்த செம்மஞ்சள் கொடி பறந்து கொண்டிருந்தது. அதன் முகப்பின் பெருவாயில் மூடப்பட்டு அதன் இருபக்கமும் வெண்கலத்தால் உருக்கிச் செய்து பொறிக்கப்பட்ட உக்ர சண்டிகை, ஊர்ஜ சண்டிகை இருவரின் முகங்களும் இருபக்கமும் இருந்த பந்தத்தியின் வெளிச்சத்தில் உருகித் ததும்பும் உலோகத் துளிகள் போல தெரிந்தன. மேலும் மேலும் விழி கூர்ந்து அவற்றின் விழிகளைக் கூட சந்தித்து விடலாமெனத் தோன்றியது. செண்டுவெளி முழுக்க அந்தியில் கூடியிருந்த மக்களின் கைகளிலிருந்து உதிர்ந்த சிறு பொருட்கள் விழுந்து கிடந்தன. மகளிர் குழலுதிர்ந்து மலர் மாலைகள், குழந்தைகள் ஆடிய பாவைகள், சிற்றுணவு பொதிந்த இலைகள். பந்தங்களின் செவ்வழியில் செம்மண் பரப்பில் பதிந்து சென்ற ஆத்திரிகளின் கால் குழம்புகளின் சுவடுகளை விழிதொட்டு மீட்டு விடலாமென்று தோன்றியது. ஏன் நிலையெழுந்திருக்கிறோம் என்று தருமன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். அகம் சிதறிப் பறக்கையில் வெளி நோக்கி விழி திருப்பும்போது புற உலகம் பருப்பொருளால் ஆனது என்பது அளிக்கும் ஆறுதலைப் போல அழுத்தமான பிடி பிறிதொன்றில்லை. எண்ணங்களைப் போலன்றி தங்கள் வடிவை எந்நிலையிலும் காத்துக் கொள்ளும் தகைமையுடன் புறப்பொருட்களை அமைத்திருப்பதன் பெருங்கருணையை அவர் எண்ணிக்கொண்டார். இவையும் அணுகினால் அகல்பவையாக, தொட்டால் உருமாறுபவையாக, கணம் ஒன்றென பிறந்து கணந்தோறும் பிரிந்து பெருகுபவையாக, காணாதிருக்கையில் அகல்பவையாக இருந்தன என்றால் மானுடனுக்கு சித்தமென்றே ஒன்றிருக்குமா? சித்தமென்பது புழுதி. புற உலகெனும் பருவெளிமேல் அது படிந்து தன் உருவை அடைந்துதானென்று ஓர் உலகு சமைக்கிறது. அடியிலுள்ளது மாறா வடிவப் பருப்பெருக்கு. இந்த மாளிகை இவ்வடிவிலேயே ஊழியின் இறுதி வரை இருக்க உறுதி பூண்டது. பிறிதொரு பருப்பொருள் ஒன்று மோதி மாற்றாமல் அது உருவழிவதில்லை. இந்தத் தூண் என்றுமென நின்றிருக்கிறது. அந்தப் புரவி என்றே தன்னை முற்றாக வரையறுத்துக் கொள்கிறது. தெய்வங்களே, என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறேன்? என் எண்ணங்களை வெறும் கொந்தளிப்பென்று உணர்கிறேன். அவை ஒவ்வொன்றையும் இப்பருப்பொருட்களுடன் முற்றாகப் பிணைக்க விரும்புகிறேன். துள்ளும் புரவியை தரையில் கட்டுவது போல. பருப்பொருளால் ஆனது அகம். என் நூல்கள், என் அறங்கள், என் உணர்வுகள். அனலென புனலென அலைபாய்பவையும் பருப்பொருட்கள் அல்லவா? ஆடிப்பாவையில் நெளிபவையும் பருப்பொருட்கள்தானே? ஒருவேளை புறவெளியென விரிந்திருக்கும் இப்பருப்பொருள் வெளியும் வெறும் அலையோ அதிர்வோதானா? எளியவனென இங்கிருக்கும் என் விழிமூக்கு செவிதோல்லாக்கில் அளிக்கும் மயக்குதானா? இருள் சூழ்ந்துள்ள இப்புடவி என்பது ஒரு பெருக்கு. அண்ட வெளியின் ஆழத்தில் எவர் விழியும் தொடாமல் சுழர்ந்து கொண்டிருக்கும் 10,000 கோடி ஆதித்யர்களுடன் அதை பிணைக்கிறது இவ்விருள். எந்த ஆதித்யனின் ஒளியாலும் தொடப்படாத 10,000 கோடி கோள்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள ஒவ்வொரு மணல் பருவம். பகலில் உருதிரட்டி வரும் ஒவ்வொன்றும் இருளில் ஒளி அழிந்து ஒற்றைப் பெரும்பரப்பென ஒன்றாகிவிடுகின்றன. இரவு பகலை கரைத்தழிக்கிறது. புள்ளியிட்டு கோடிழைத்து விரிந்த பெருங்கோலத்தை மிதித்து கலைக்கின்றன கரிய யானையின் கால்கள். யானை தோல் நலுங்க நடக்கிறது. மின்னுகின்றன ஒளிகொண்ட இருள்தொளி என விழிகள். நீள்மூச்சுடன் அவர் திரும்பி வந்து மஞ்சத்தில் படுத்தார். உடல் ஓய்வை நாடுகையில் உள்ளம் எப்படி திமிரி எழ முடியுமென்று வியந்தார். ஒவ்வொரு தசையும் களைப்பை இனிய ஒளிச்சலென உணர்ந்து எலும்பின் இழுவிசைகளிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு தளர்ந்தது.
இருபாதங்களும் இருபக்கமும் தொய்ந்தன. கைகள் உயிரிழந்தவை போல் சேக்கை மேல் படிந்தன. நுரை இறகை என சேக்கை அவரை உள்வாங்கிக் கொண்டது. விழுவது போல் உணர்ந்தார். உதிர்ந்த பட்டுச்சரடென நெளிந்து அவரை அணுகி அகன்ற பாதையில் ஒரு கால் நடந்து செல்வது போல் கண்டார். அறிந்த கால்கள். சிலம்பணிந்தவை. அவள்தான். அவர் விழுதூக்கி அவளை நோக்கியதும் செவி அருகே சிரிப்பைக் கேட்டார். உடலதிர எழுந்து அமர்ந்தார். எழுந்தமர்ந்தது சித்தமே என்றும் உடல் இன்னமும் சேக்கையிலேயே கிடப்பதையும் உணர்ந்தார். கையூன்றி உடலை உந்தி எழுந்தார். மெல்லிய நடுக்கத்தை உணர்ந்தபடி எதை பார்த்தோம் என்று எண்ணினார். எதையோ ஒன்றை. இந்நாட்கள் புரியாத கனவுகளால் அலைக்கழிக்கப்படுகின்றன. உள்ளிருந்து எதுவோ ஒன்று மொழியோ ஓசையோ உணர்வோ இன்றி கூவி அழைத்துக் கொண்டே இருக்கிறது. தீங்கு ஒன்று நிகழும் என்ற எச்சரிக்கையா? அவ்வண்ணம் தோன்றவில்லை. அச்சமா? அதுவுமில்லை. பிறிதென்ன? விதுரர் இந்திரபிரஸ்தத்திற்கு வந்து அவைமுகமன் பெற்றபின் அவரை மந்தன அறையில் சந்தித்து பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் திருதராஷ்டிரம் ஒப்புக்கொண்ட வழி என்று 12 பகடைக்களம் ஆடுவதைக் குறித்து சொன்னதும் மறு எண்ணம் இல்லாமல் உவகைப் பெருக்குடன் அவர் கைகளைப் பற்றிக் கொண்டு, ஆம், மூத்தோரின் சொல். அதுவே எனக்கு இறையாணை என்றார். அது ஊழின் கணம். ஒரு துளியேனும் எண்ணம் பிறழாமல் எடுத்த முடிவு. வாழ்வில் ஒரு முறை கூட அத்தகைய ஒரு உடன்முடிவை எடுத்ததில்லை. அதன்பின் 100 கோணங்களில் எண்ணி சூழ்ந்த பின்னரும் அம்முடிவன்றி பிறிதும் உகந்ததென்று தோன்றவுமில்லை. அன்னையும் அவரிடம் சொன்னாள் அதுவே அவர் வழி என்று. திருபதி அவர் விருப்பம் அதுவென்றால் அவளுக்கும் அதுவே என்றாள். உடன்பிறந்தோர் 4வரும் பிறிதொன்று சொல்லவில்லை. ஐயத்துடன் குழம்பிக் கொண்டிருந்த சௌனகராலும் மாற்று என ஒன்றை சொல்ல இயலவில்லை. அவ்வண்ணமெனில் எஞ்சுவது என்ன? முடிவை இளையோரிடம் பேசிய போது நகுலன் இளைய யாதவரிடம் சூழ்ந்த பின்னர் முடிவெடுத்திருக்கலாம், மூத்தவரே. எனினும் எடுத்த முடிவு இந்திரபிரஸ்தத்தின் அரசாணை. அவ்வண்ணமே ஆகட்டும் என்றான். பிறிதென்ன வழியை இளைய யாதவர் சொல்லியிருக்கக்கூடும், இளையோனே என்றார் தருமன். நகுலன் அறியேன் என்று மட்டும் சொன்னான். அன்றே துவாரகைக்கு ஒரு பறவை செய்தியை அனுப்பினார். ராஜசூயம் முடிந்ததுமே இளைய யாதவரை தேரிலேற்றி அர்ஜுனனை நகர் தெருக்களினூடாக ஓட்டிச் சென்று துவாரகைக்கு வழியனுப்பியதைப் பற்றி துவாரகா கமனம் என்னும் குறுங்காவியத்தை சாரதர் என்னும் புலவர் இயற்ற சூதர் அதை பாடிப் பரப்பினர். நீலவிழி திறந்த பீலி முடியும் அந்திப்பொன் பட்டாளையும் அணிந்து எப்போதுமுள்ள இன்சிரிப்புடன் இளைய யாதவர் தன் அரண்மனை விட்டு வெளிவந்தபோது அவரும் தம்பியரும் அரண்மனை வாயிலில் காத்து நின்றிருந்தனர். அவர் தலைவணங்கி, வருக, துவாரகைக்கரசே. இன்று நீங்கள் நகர் நீங்குகிறீர்கள். 10,000 மடங்கு பெரிதாக உங்கள் நினைவு இங்கே நின்றிருக்கும் என்றார். இளைய யாதவர் புன்னகைத்து, மூத்தவரே, தாங்கள் பாரத வர்ஷத்தின் சக்கரவர்த்தி. தங்கள் அவைக்கு வந்து விடை கொண்டு செல்ல வேண்டியதுதான் முறைமை என்றார். இங்கு வந்தது எங்கள் குலம் காக்கும் தெய்வத்தை வழிபடுவதற்கு உரிய உள்ள நிலையில், யாதவரே என்றார் யுதிஷ்டிரர். சொல் சூழ தங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை என்று புன்னகைத்தார் இளைய யாதவர். ஐவரும் அவரை அரண்மனைக் கூடத்திற்கு அழைத்துக் கொண்டு சென்றனர். அங்கு குந்தியும் திருப்பதியும் சுபத்திரையும் பலந்தரையும் தேவிகையும் விஜயையும் கரேணுமதியும் சேடியர் சூழ காத்து நின்றிருந்தனர். அவர்களை நோக்கி சென்று குந்தியை வணங்கி, அத்தை, அரண்மனை விட்டு தாங்கள் வருவது முறையே அல்ல, நான் அங்கே வந்திருப்பேன் என்றார். இத்தனை காலம் இங்கிருந்தாய். உன்னை பார்க்கவேயில்லை என்று படுகிறது என்றாள் அவள். திருப்பதியையும் பிறரையும் நோக்கி புன்னகைத்து, அரசியரும் வருவீர்கள் என்று எண்ணவே இல்லை என்றார். அனைத்து முறைமைகளையும் கைவிட்டு இங்கு வரவேண்டுமென்பது எனது ஆணை என்றார் தருமன். இந்நாள் ஒவ்வொருவரின் கண்களிலும் எஞ்ச வேண்டும், யாதவரே. இனியவை அனைவருக்கும் உரியவையல்லவா? இளைய யாதவர் சென்றதுமே மீள்வதைப் பற்றித்தான் எண்ணுவேன் என்றார். பீமன், இளையோன் துவாரகைக்கு வரப்போவதாகச் சொல்கிறான் என்றான். இளைய யாதவர் அர்ஜுனனை நோக்கிவிட்டு புன்னகைத்தார். குந்தி தேனும் பாலும் பழச்சாறும் கலந்த மதுபர்க்கத்தை பொற்கிண்ணத்தில் அவருக்கு அளித்தாள்.
அவர் இரு கைகளாலும் வாங்கி ஒருமுறை உறிஞ்சி உண்டார். வருகையில் அளித்த மதுபர்க்கம் அளவுக்கு இதுவும் இனியதே என்றார். இன்னும் 100 மதுபர்க்கங்கள் தங்களுக்கு அளிக்க எங்களை வாழ்த்த வேண்டும் என்றாள் திருபதி. அவள் பொற்கிண்ணத்தில் அளித்த தேனமுதை வாங்கி ஒருவாய் குடித்து, இது அனலென சுவை கொண்டுள்ளது என நகைத்தார். அரசியர் ஒவ்வொருவரும் முகமன் உரைத்து தேனமுதளித்தனர். நகுலனும் சகதேவனும் அவர் காலடிகளைத் தொட்டு சென்னை சூடினர். உபபாண்டவர்கள் அபிமன்யுவும் பிரதிவிந்தியனும் சுருதசோமனும் சுருதகர்மனும் சதானேகனும் சுருதசேனனும் யோதேயனும் சார்வாகனும் நிருமித்திரனும் சுகோத்திரனும் வந்து அவர் கால்கள் தொட்டு வணங்கினர். வாழ்த்துகளும் முகமன்களும் முடிந்து அவர் அரண்மனை முற்றத்திற்கு வந்தபோது அங்கிருந்த வைதிகர் அவரை வாழ்த்தி கங்கை நீரும் அரிமஞ்சளும் சொரிந்தனர். மங்கள இசை முழங்கியது. அமைச்சர் சௌனகர் கை காட்ட அரசத்தேர் வந்து நின்றது. அதன் பொன்வளைவுகளில் அரண்மனையின் வெண்ணிறத் தூண்களும் செம்பட்டுக் கொடிகளும் பட்டுப் பாவட்டாக்களும் எதிரொலித்தன. இது பட்டத்துத் தேரல்லவா என்றார். ஆ, தங்களுக்கு இங்கு அனைத்தும் முதன்மையானதே அளிக்கப்படும் என்றார் சௌனகர். இளைய யாதவர் வாயெடுப்பதற்குள் யுதிஷ்டிரர் அனைத்து முறைமைகளையும் கடந்துவிட்டோம் என்றார். இளைய யாதவர் நகைத்தபடி நன்று என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை அனைவரையும் நோக்கி புன்னகைத்து கைகூப்பி தேரிலேறி அமர்ந்தார். அரண்மனை பெண்கள் அருகணைந்து ஒருவர் தோளை ஒருவர் பற்றிக் கொண்டு விழிகணிந்து அவரை நோக்கி நின்றனர். பார்த்தன் பொற்பட்டுத் தலைப்பாகையுடன் பீடத்திலமர்ந்திருந்த பாகனுக்கு கைகாட்ட அவன் கடிவாளத்தை வைத்துவிட்டு இறங்கினான். பார்த்தன் ஏறி பாகனுக்குரிய பீடத்தில் அமர்ந்து கடிவாளங்களை தன் இடது கையில் பற்றி வலது கையில் சம்மட்டியை எடுத்துக் கொண்டான். இளைய யாதவர் உரக்க நகைத்து நன்று நன்று என்றார். அவர் செல்க என்று கை காட்டியதும் அர்ஜுனன் கடிவாளத்தை சுண்டி இழுக்க 7 வெண்புறவிகளும் நுரை எழுந்த அலையென ஒன்றாக காலெடுத்து வைத்தன. தேர் இளங்காற்றில் மிதந்தெழும் இறகு போல ஓசையின்றி முன் சென்றது. இளைய யாதவர் புன்னகையுடன் திரும்பி நல்லூழ் தொடர்க அரசே. பாரத வருஷத்தின் மணிமுடி என்றும் தங்கள் தலைமேல் ஒளிவிடுக என்றார். தங்கள் அருளிருக்கையில் என்றும் அவ்வண்ணமே என்றார் தருமன். ஆம் என்றும் அது அவ்வாறே இருக்கும் என்றபின் அவர் விழிகள் சற்று மாறுபட்டன. அரசே, நாடாள்பவன் துறவிக்கு இணையானவன். துறந்து துறந்து அடைவதே அவன் பீடம் என்றறிக. விழைவுகளை, உறவுகளை, உணர்வுகளை துறக்க வேண்டும் அவன். மாமுனிவர்களோ அறங்களையும் தெய்வங்களையும் துறந்தவர்கள் என்றபின் திரும்பி அர்ஜுனனிடம் செல்லும்படி கை காட்டினார். தேர் சென்று மறைவது வரை கூப்பிய கைகளுடன் நோக்கி நின்ற யுதிஷ்டிரர் அதன் பின்னரே அவர் சொன்னதற்கு என்ன பொருள் என்று எண்ணினார். அதைப்பற்றி எவரிடமாவது பேச வேண்டுமென்று உளம் எழுந்தபோது நெஞ்சடக்கி அதை கடந்தார். பேசப்படாததால் அச்சொல் அவருள் புதைந்து மறைந்தது. தனிமையில் பலமடங்காக அது திரும்பி வந்தது. உறவுகளை, விழைவுகளை, உணர்வுகளை கடப்பது முறை. அறங்களையும் தெய்வங்களையும் கடந்து அடையும் பீடமென்பதன் பொருள் என்ன? இத்தருணத்தில் அறங்களைக் கடக்காது நின்றுவிட்டேனா? தெய்வங்களை அஞ்சிவிட்டேனா? உறவுகளையே கடக்க இயலவில்லை. விழைவுகளை, உணர்வுகளை கடப்பதும் கடினமாகத்தான் இருக்கிறது. விதுரர் வந்து கைப்பற்றி கோரியபோது 12 பகடைக்கலம் கூடுவதென எடுத்து முடிவு சத்ரபதி என்று நின்று அடைந்தது அல்ல, அரசன் என்று கூட அல்ல, 100 மூத்தவன் என்ற வகையில் மட்டுமே. ஆம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அதை பிழை என்று இளைய யாதவர் சொல்லக்கூடும். 12 பகடைக்கு முடிவெடுத்ததை அவருக்கு எழுதி அனுப்புகையில்தான் அவர் இறுதியாக சொல்லிச் சென்ற அவ்வரி நினைவில் எழுந்தது. எதையும் துறக்க என்னால் இயலவில்லை யாதவரே. அனைத்தையும் அள்ளிச் சேர்த்து ஆவி தழுவி நின்றிருக்கும் பெருந்தந்தையாகவே இம்முடிவை எடுத்தேன். பிழையென்று தோன்றவில்லை. எனவே உகந்ததென்று உணர்கிறேன். உங்கள் வாழ்த்தொன்றை கோருகிறேன் என்று எழுதியிருந்தார். துவாரகையிலிருந்து மறுமொழி நோக்கி ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தார். பறவை தூது சென்று மீள நாளாகவில்லை என்று சில நாட்கள். வந்துவிடும் என்று சில நாட்கள். பிரிதொன்று வர வாய்ப்பில்லை என்று மேலும் சில நாட்கள். கைவிட மாட்டார் என்று எஞ்சிய நாட்கள்.
அஸ்தனபுரிக்குச் செல்லும் நாள் அணைந்தபோது அர்ஜுனன் இளைய யாதவரிடமிருந்து ஒரு சொல் எழாது செல்வதெப்படி, மூத்தவரே என்றான். வந்துவிடும். பிறிதொரு சொல் வரவாய்ப்பில்லை என்றார் தருமன். கிளம்புவதற்கு 3 நாட்களுக்கு முன் துவாரகையிலிருந்து பறவைச் செய்தி வந்தது. இளைய யாதவரின் முத்திரையுடன் அக்ரூரர் அமைத்த சொற்களில் அரச முறைப்படி ஒரு வாழ்த்து. இந்திரபிரஸ்தத்தின் அரசர் எடுத்து முடிவு நலம் பயக்குமென்று துவாரகை விரும்புகிறது. 12 பகடைக்களமும் போரே. போர் அனைத்திலும் வெற்றி கொள்பவரே சத்ராஜித் என அழைக்கப்படுவார். இப்போரிலும் அரசரின் ஆண்மையும் அறமும் வெல்வதாக ஓலையை வாசித்தபின் சௌனகரிடம் அளித்துவிட்டு தருமன் எண்ணச்சுமை கொண்டு தலை குனிந்து அமர்ந்திருந்தார். அரச முறைமைச் சொற்கள் என்றான் அர்ஜுனன். ஆம், இது போர் என்பதால் போருக்குரிய முறையில் முறைமைச் சொற்கள் எழுதப்பட்டுள்ளன என்றார் சௌனகர். இளைய யாதவர் ஒருபோதும் முறைமைச் சொற்கள் அனுப்புவதில்லை என்றான் அர்ஜுனன். இத்தருணத்தில் பிறிதொன்றை அனுப்ப இயலாதே என்றார் சௌனகர். தருமன் எழுந்து அவரது சொல் வந்துவிட்டது, அதுவே போதும் என்றார். ஆனால் தன் அறைக்கு திரும்புவது வரை வெந்தசைக்குள் புகுந்த முள்வேல் நெருடுவது போல அதையே உழற்றிக் கொண்டிருந்தார். அதில் ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து பிறிதொரு பொருளுண்டா என நோக்கினார். ஆண்மை, அறம், என்ன பொருள் அதற்கு? சட்டென்று சினம் தொற்றிக்கொள்ள திருமுக எழுத்தனை அழைத்து ஓலை எழுதச் சொன்னார். உணர்வெழுச்சியில் நடுங்கும் குரலுடன் சொல்லிக் கொண்டே சென்றார். ஆம், ஆண்மை பிறழ்ந்தவன்தான் யாதவரே. கோழை 105 தம்பியரையும் எண்ணுகையில் என் கைகள் தளர்கின்றன. எதற்காகவும் கொலைவாளின் கூர்கொள்ள என்னால் இயலவில்லை. என் அறமென்பது குடியறமே. மானுடம் கடந்த பேரறம் இன்றுவரை என் உள்ளத்தில் எழவில்லை. மைந்தரை தோளெங்கும் சுமந்து கனிமரமென சதசரிங்கத்தில் நின்ற பாண்டுவே என் உள்ளத்தில் தெய்வமாக நின்றிருக்கிறார். அவர் மைந்தனென நின்றே இம்முடிவை எடுத்தேன். அவ்வண்ணமே அமைந்து களமாடவிருக்கிறேன். அவர் அருளால் வெல்வேன் என்று எண்ணுகிறேன். எழுத்தர் ஓலையை